அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் தேவன் தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மகிழ் நன்றி அப்பா. ஏதாவது மறுபடியும் சன்னிதானத்தில் கடந்து வர செய்தீர். நன்றி. இதுவரையில் எங்களது ஜீவனுள்ள தேசத்தில் அருமையாக காப்பாற்றினீர். நன்றி சுவாமி. கர்த்தாவே, துதிக்கிறையா நீர் கொடுத்த வார்த்தை கர்த்தாவை கேட்கின்றவருடைய உள்ளத்தில் ஆதிவனை ஆழமாய் பதியட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சேன். நம்முடைய வார்த்தைகள் அனுப்புகிற காரியமாக வாய்க்கப்படுகிற கர்த்தர் வாய்க்கப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்பை நாமத்தை மையப்படுத்தும் அப்பா. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிற நோக்கம் கர்த்தாவே மக்களை நம்முடைய சன்னிதானத்தில் நம்முடைய ராட்சியத்தில் கர்த்தாவே கொண்டு சேர்ப்பதே நம்முடைய திருவிழ சுத்தமாக இருக்கிறபடினால் கர்த்தர் அவைகளை செய்தரணும். ஆதிவனை கிருபை செய்யும் வார்த்தைகளான நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் அறியக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் வாழுகின்ற மக்கள் மத்தியில் தமக்குரியவர்களை தெரிந்து கொள்ளும் காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில், ஜீவியத்தில், ஜெபத்தில் வேலை உணர்கின்றேன். அப்படினால அதாவது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அனைவரும் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சுத்தம். அதற்காக அவர் காலகாலங்களில் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த அழைப்புக்கு இணங்கி அவர் சொல்லின்படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு ராஜா அதாவது ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு, அதாவது ஏற்கனவே அழைப்பு கொடுத்த, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், ஒரு கல்யாணம் நடத்துகிறோம், அப்படி என்றால் அதற்கு இன்விடேஷன், அதாவது அழைப்பு கொடுப்போம். அதுக்கு உரிமை உள்ளவர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது உண்டு. அழைப்பு கொடுத்தவர்களெல்லாம் என்ன நோக்கத்தோடு எல்லோரும் அந்த விருந்துக்கு வர வேண்டும் என்பது. அப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்டுக்கு அவர்கள் வரவில்லை. காரணம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். வாசிப்போம். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, எங்கே அழைப்பு ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது, அவர்கள் அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இந்த அழைப்பு கொடுத்தாகிவிட்டது, அதுல பலர் அதாவது இந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றும், அதாவது அசட்டை பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த அழைப்பை கொண்டு போகிறவர்களை அவர்கள் அதாவது துன்புறுத்தவும், அவர்களை அதாவது அடிக்கவும் உதைக்கவும் பலவிதமாக செய்தார்கள். இவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டில் அதாவது இவர்கள் வந்து சேரவில்லை என்று, அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அறிந்தவர்கள் உலகத்தில் அதிக பேர் இருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அப்படிப்பட்டவர்களும் அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதாவது அந்த கல்யாண விருந்தில் பங்கு பெற வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அதாவது வரப்போகின்றார். ஆனபடியினால் அவரோடு கூட அந்த மகிமையில் அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த விருந்தை உண்ணுவதற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அதாவது திரும்ப அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அதாவது அதை அசட்டை பண்ணி உதாசீனம் பண்ணிவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அங்கே என்ன கட்டளையிடப்பட்டது பாருங்க. அதாவது 10வது வசனம் முதல் 14 வரைக்கும்
இப்போ நான் வாசிப்போம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார். அந்த ராஜா சொல்லிவிட்டார், விருந்து ரெடியா இருக்குது. ஆனப்படினால அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள், அசட்டை பண்ணிவிட்டார்கள், அவர்கள் அவரவர்கள் சொந்த வேலைகளுக்கு போய்விட்டார்கள். அதுவும் மட்டுமல்ல, அந்த அழைப்பை கொடுத்தவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனப்படினால ராஜாவிடத்தில் வந்த மறு உத்தரவு என்னவென்றால், நீங்கள் போய் வழியிலே காணப்படுகிற நல்லவர் பொருளர், அதாவது ஏழைகள் இருக்கிற எல்லாரும் அழைத்து கொண்டு வந்து விருந்து சாலை நிரப்புங்கள் என்று சொன்ன பிரகாரம் இவர்கள் செய்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனும் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். தேவனுக்கு மகிமை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார் என்பது தேவனுக்கு மகிமை. கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களெல்லாம் வந்து சேர்ந்தார்கள் அந்த விருந்திலே பங்கு பெறுவதற்காக என்று நாம் காணுகிறோம். அப்படித்தான் இனிமேல் நடக்கும். அதாவது பரம்பரையாக இயேசுவை ஆராதிக்கிறவர்களும் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கின்றவர்களும் இன்று அதில் எழுதியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை தேவன் சொல்லியிருக்கிறது மகாராஜா, அதாவது சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அசட்டை பண்ணி, அதாவது கர்த்தருடைய நாளிலே தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு போகிறதும் அங்கே போகிறதும் இப்படியெல்லாம் யார் நம்மை கேட்பது என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த மேலான நன்மைகளை கொடுப்பதற்கு என்ன ஆயிற்று? வழியர்கள் உள்ளவர்கள், ஏழைகள், இயலாதவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்க. கூட்டிக் கொண்டு வந்து நான் ஆயத்தமாக்கின அந்த பந்தியிலே பங்கு பெறட்டும். அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள், அவர்கள் அநேகர். ஆனால் அவர்களே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இங்கே நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அதில் ஒரு மனிதன், அதாவது அந்த நாளிலே இப்பவும் மேல நாட்டில் பல இடங்களில் உண்டு, அதாவது கல்யாண வஸ்திரம் அந்த அழைப்புக்கு இணங்கி வந்த அவர்களுக்கெல்லாம் அந்த கல்யாண வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். அவர்களுக்கு மட்டும்தான், அதாவது அந்த விருந்திலே பங்கு, அவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசையில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவருக்கு மகிமை. அப்படி போல அந்த கல்யாண சாலை நிரம்பிற்று என்று செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவது பார்வையிட்டார். பார்வையிடும் போது அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டான். அவனுக்குரிய தண்டனை எப்படி இருந்தது பாருங்கள். அப்படி போலதான் கர்த்தர் சொல்லி இருக்கின்றார், இந்த குறிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் அந்த ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிராவிட்டால், அதாவது அதற்கு பிறகுள்ள நிலைமை மனிதனால் தாங்க முடியாது. அவ்வளவு பெரிய தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால் இயேசுவை அறிந்து கொண்டு அவர்தான் தேவன் என்று தொழுகை செய்ய, அதாவது தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் இன்று அவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி, அதாவது அலட்சியம் பண்ணி அசட்டை பண்ணி அப்படி ஆகிவிட்டார்கள். இன்றும் அதைவிட மோசமாக தேசம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிற அவநிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆனபடினால ஆண்டவராகிய தேவன் இது தெரிந்து கொள்ளுதல் எதற்காக செய்கிறார்? அவர்களை விருந்திலே பங்கு பெறுகிறதோடு விட்டுவிடாமல் பெரிய ஸ்தானத்தில் அவருடைய ராஜாக்களும் சொல்லியிருக்கிறல்லவா, ராஜாக்களும் அதிக ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்லி புதிய பாட்டை பாடினார்கள். அந்த இதுக்கு இப்ப தெரிந்து கொள்ளுதல் நடக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவர்கள் கர்த்தருடைய சொல்லுக்கு, வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவர்கள் நடப்பார்களானால் அவர்கள் அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல வைக்கப்படுகிறார்கள், வைக்கப்படுவார்கள் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இதை படிக்கும் போதெல்லாம் இப்போது சமீப காலத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக அது இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை.
உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளையின்படி, அதாவது இப்படி கீழ்ப்படியாதவர்களை விட்டுவிட்டு அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினது போல சவுலுக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான, அதாவது உரிமை கொடுக்கப்பட்டது. அவன் எதை அசட்டை பண்ணினான்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அவர் துச்சமாக எண்ணி அவர் சொல்லை மீறி தன் சொல்லின்படியே தன் நினைவின்படியே அவன் அதை செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பினால் கர்த்தர் அந்த சவுலை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகிக்கணும். அப்படி இருந்தபடியினால் சாமுவேலை கூப்பிட்டு சொன்னார், நீ போய் ஈசாயின் வீட்டுக்கு போய் அங்கே போய் அவனுடைய மகனில் ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அவனுக்கு எத்தனை பிள்ளை, அதில் எந்த பிள்ளை ஒன்று சொல்லவில்லை. அது தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. அங்கே போய் ஈசாயினிடத்தில் அவர் சொன்னார், சாமுவேல் விருதுகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பலி விருந்துக்கு அழை அவர்களெல்லாம் கூட்டிச்சேர் என்று சொன்னபோது அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிச்சேர் என்று சொன்னபோது, அதாவது அங்கே அந்த ஈசா என்ன பண்ணினார்? 6-7 குமாரர்களை கூட்டி சேர்ந்தார். ஒரு மகன் உண்டு, அவனை அந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை. தேவனுக்கு மகிமை. அந்த மகனை கொண்டு வரவும் இல்லை, அவனை பற்றி நினைக்கவும் இல்லை. அவனை பற்றி அவ்வளவு தாழ்வாக, அதாவது அசட்டையாக வைத்திருந்தார்கள். அவன் காட்டில் இருக்கிறார். ஆனபடினால இந்த 7 பேரையும் கொண்டு ஒருவரையாக காட்டினார் ஈசா. 7 பேரையும் கர்த்தர் சொன்னார், இவர்களை வெறுக்கிறேன், நான் இவர்களை விரும்பவில்லை, இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை. 7 பேரையும் அப்படியே சொல்லிவிட்டார். இப்போ சாமுவேலுக்கும் கேள்வி ஆயிற்று. ஏன்னா இவருடைய பிள்ளைகளை தானே ஆண்டவர் சொன்னார், எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து காண்பித்தாகிவிட்டது, என்பதில் என்ன பண்ணுவது என்ற ஒரு கேள்வி அவருக்கும், அதாவது கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். இவர் கேட்கிறார், அதாவது என்னும் பிள்ளைகள் உண்டா உனக்கு என்று அவர் கேட்கிறார். ரொம்ப சடவாக சொல்லியிருப்பார், நீர் ராஜாவாக அபிஷேகிக்கல்லவா வந்திருக்கிறீர், அப்படினாலே அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை காட்டி என்ன பிரயோஜனம் என்ற நிலையில் அவருடைய மனநிலை இருந்தது. ஆனால் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவன் எதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன். தேவனுக்கு மகிமை. எதுவும் இயலாதவன், அதாவது ஆடு மேய்க்கிறான், அவனை கொண்டு வா என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? தெரிந்து கொள்ளுதலால் யாரை தெரிந்து கொள்ளுகின்றார்? அதாவது தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து, அதாவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இந்த தாவீது காட்டிலே ஆடு மேய்க்கிறது மட்டுமல்ல, உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டு கையில் ஒரு கவனம் உண்டு, மிருகங்கள் வருகிறது என்றால் அங்கிருந்து அவைகளை துரத்தி விட்டு அவருடைய ஜோலி என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிற வேலையில் தான் அவர் இருந்தார். தேவனுக்கு மகிமை. தேவனை துதிக்கிற துதியோடு இருந்தார். அவருடைய இருதயமெல்லாம் கர்த்தரை சார்ந்திருந்தது, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. உலகத்தை அவர் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும் உலகத்தின் பார்வையிலே அல்லது வீட்டிலேயே பெற்றோர்கள் உடன்பரப்புகள் கூட அவர் அவ்வளவு எளிவாக தாழ்வாக அசட்டையாக எண்ணியிருந்த போதிலும் ஆண்டவர் அங்கேதான் தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், அவரை அழைத்து கொண்டு வா என்று ஆண்டவர் சொன்னது மட்டுமல்ல, சாமுவேல் திருக்கனிடத்தில் சொன்னது, அதாவது மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். நான் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தோற்றத்தை பார்க்கிறான். நான் அப்படி பார்த்து தெரிந்து கொள்கிறது கிடையாது. நான் தெரிந்து கொள்கிறது என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை, எனக்கு பயப்படுகிறவனை, என்னை மகிமைப்படுத்துகிறவனை, எனக்கு பிரியமில்லாதவர்களை விட்டோய்ந்து ஒரு தூய வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களைத்தான் நான் பார்க்கிறேன். ஆனபடியினால் நீ பார்க்கிற பிரகாரம், நீங்கள் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன்
என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வாருங்க. அவர் அழைத்து கொண்டு வந்தபோது அவர் அந்த ஆடு மேய்க்கிற கோலத்தோடு தான் வந்திருப்பார். அப்படித்தான் ட்ரெஸ்ஸையோ அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு, அதாவது கையிலே கவனம் கல்லையும் தடியும் வைத்துக் கொண்டு வந்திருப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கவில்லை, அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அப்படினால் தூரத்தில் வரும்போதே சொன்னார், இவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய அறிவு என்ன என்றால், ஒரு மனிதரை தேவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவனுடைய தகுதியை வைத்து அவனை ஒரு பெரிய ஆளாக, அதாவது மெஜாரிட்டி சேர்ந்து வைத்து விடலாம். ஆனால் அங்கே என்ன இருக்காது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் காட்டில் நடக்கிற ஒரு காட்டுவாசி போல இருந்த போதிலும் அவனை இவர் அபிஷேகத்தோடனே தேவன் அவர் மேல் இறங்கினார். அன்று முதற்கொண்டு தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்தார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். தேவனுக்கு மகிமை. அவர் ராஜாவாக அவர் ஆனார். ஒரு தீர்க்கனாகவும் இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள். சொந்த காரியங்களுக்கு வேலைகளுக்கு போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த செய்தி அறிவிக்கிற தேவ மனிதர்களை, அதாவது தேவ மனிதனை எதிர்க்க ஆரம்பித்தார்கள், துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் இந்த நாளில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, இயேசு சுவாமி கடவுள் என்று தெரிந்து கொண்டவர்களே, உங்களை கர்த்தர், அதாவது அந்த அழைப்பில், அதாவது நீங்கள் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்படவில்லை, அழைக்கப்பட்டீர்கள். இந்த அழைப்பில் இருந்து உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். அதுக்கு தான் அழைப்பு. வாருங்கள், ராஜா உங்களுக்காக விருந்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்று யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார்கள். அவர்களை கூப்பிட்டார்கள், வாருங்கள் என்று. அவர்களோ, அதாவது துர்ப்பிரயோகம் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் தகாத முறையில் நடந்தார்கள். ஆண்டவர் பலியர் இந்த கடைசி காலத்தில், அதாவது உங்களுக்கு முன்னே பாவிகளும் மேசிகளும் பரலோகத்தை ராட்சத்தை சுதந்திரிக்கிறார்கள் என்று, பிந்தினோர் முந்தினோர், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் என்ற வேத வாக்கியம் சொல்கிற பிரகாரம் இன்று கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மிகவும் அசட்டைக்காரர்களாக, தேவாலயத்தில் கூட அசட்டைக்காரர்களாக இருக்கிறார்களே. தேவனுக்கு மகிமை. தேவ மனிதன் பலிபீடத்திலிருந்து பேசும்போது எத்தனை தடவை நீ கோயிலை விட்டு வெளியே போறது மாறுதுமா இருக்கிற, யார் கேட்பது என்ன என்று இருக்கிறாயா? உன்னை கர்த்தர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டிலிருந்து தள்ளுகிறார் அல்லவா? அதை நீ விட்டு விடாதே. தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள். தேவனுக்கு பயப்படு. கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுகிறது என்றால் பயத்தோடு கேளு. ஆவென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வாயை திறந்து உட்கொண்டு நட. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. சின்ன சாமுவேல் ஆடு மேய்க்கிற மனிதனாக அவர் இருந்த போதிலும் அவருடைய குடும்பத்தில் அவரை ஒரு லிஸ்டில் சேர்க்காம அவர் எல்லா பிள்ளைகளையும் தானே கூப்பிட சொன்னார். அந்த தாவீதை கூப்பிடவில்லையே. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் அவரைத்தானே தெரிந்து கொண்டார். அவரைத்தானே தெரிந்து கொண்டு அனைத்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக வைத்து விட்டார் அல்லவா? ஆண்டவருக்கு மகிமை. இதுதான் ஆவிக்குரிய ஆழமான காரியம். என்மேல் அதுதான் நடக்க போகின்றது. எங்கெங்கே இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? எப்படிப்பட்ட இடத்தில்தான் அது வெளிப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அப்படினால் நான் கிறிஸ்துவ மக்களுக்கு கண்டிப்பான வார்த்தையாக இதை சொல்கிறேன். உங்களையும் கர்த்தர், அதாவது தெரிந்து கொள்ள அழைக்கிறார். உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற விருந்திலே பங்கு பெற அழைக்கிறார். உங்களை பெரியவர்களாக ஆளுகை செய்யும் பொறுப்பை தர அழைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ள கூப்பிடுகிறார். நீங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக இல்லாமல் கொடுக்கப்பட்ட காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே மெய்யான தேவன். இங்கே நாம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக அவர்களை வழிநடத்தி அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு
கொண்டு சேர்ப்பதற்காக ஆண்டவர் விரும்பி மோசையை அனுப்பினார். மோசையாகிய இரட்சகனை அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை. அப்படி இருக்கும்போது அவர் பலவிதமாக சொன்னார், அந்த வேலை செய்ய நான் தகுதி இல்லை, எனக்கு துக்கனாவு, மந்தபுத்தி உள்ளவன். அப்படி ஒன்றும் கிடையாது. அவர் பெரிய எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவர், பெரிய ஆளவர். ஆனாலும் இறை பணியை செய்ய, ஜனங்களை நடத்த எனக்கு தகுதி இல்லை என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டார். முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், அதாவது உன்னுடைய அண்ணன், உன்னுடைய சகோதரன், அதாவது ஆரோனை அழைத்துக்கொள், அவன் உனக்கு வாயாயிருப்பான், உனக்கு நீ ஒன்றில் இருக்கிறது அவன் வாய் பேசும் என்று அவனை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இப்போ என்னெல்லாம் நடக்கிறது ஊழியம் என்று சொன்னால், அதாவது அதற்குரிய சில இதெல்லாம் டைட்டில்ஸ், அதாவது சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன தகுதி, என்ன தகுதி இருந்தால் அவர்கள் இந்த ஊழியத்துக்கு வரலாம், இந்த ட்ரைனிங், இந்த இதுக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் என்று ஒரு இது அனுப்புகிறாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம், பேப்பர்களில் வருது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இந்த கர்த்தருடைய பணி எப்படி செய்யப்பட்டது என்றால், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனிதன் நான் இந்த பணியை செய்ய வேண்டும். இதற்கு எதிரடையாக, குறுக்கிடையாக கிரியை செய்தால் அங்கே தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார். தேவன் அழைத்திருந்தால் அவனில் இருந்தவர் வெளிப்படுவார். அவனில், அதாவது தேவன் அவனை அழைத்திருக்கிறார் என்பது அவன் மூலமாக தேவன் செய்கிற வெளிப்படுகிற கிரியிலே கண்டுகொள்ள முடியும். இப்படி ஒரு பெரிய போராட்டம் வந்தது. ஏன் இவர்கள் அண்ணன் தம்பி தான் ஊழியம் செய்யணுமா? எங்கே இதில் தகுதி உள்ள ஆட்கள் இல்லையா? மோசே தரையில் முகப்பிரவிலிருந்து ஆண்டவரிடத்தில் பண்றார். நான் சொன்னேனே, ஆண்டவரே முடியாது என்று சொன்னேன், நீர்தானே கூட்டிக் கொண்டு போக சொன்னீர் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இப்படி செய், நான் இதில் இந்த பணியை செய்ய, ஜனங்களை நடத்த, ஜனங்களுக்கு என்னுடைய செய்தி வார்த்தை சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே, அதாவது ஒவ்வொரு கோத்தரத்துக்கு ஒரு காஞ்ச குச்சி கம்பை கொண்டு வர சொல்லு, அதில் அவர்களுடைய பெயர்களை எழுதி தொங்க விடு. அப்படி செய். இந்த ஆரோனுடைய லேவி கோத்திரத்தினுடைய அந்த குச்சியில் ஆரோனுடைய பெயர் எழுதி தொங்க போடுங்க. போட்டு அத்தனை ஒன்றாக கட்டி தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு நாளை வந்து அதை எடுத்து சோதிக்கணும். யாருடைய கோல் துளித்திருக்கிறதோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனப்படினால போதுமா? இது எல்லாருக்கும் முன்பாக அங்கே கொண்டு பரிசுத்தத்தில் வைத்திடணும். அதுக்கு பிறகு ஒருவர் எடுக்கக்கூடாது. டைம் ஆகும்போது எல்லாரும் கூடணும், அந்த கெட்டை கொண்டு வரணும். கொண்டு வந்து அவுத்து பார்க்கும்போது இந்த அடையாளம் இருந்தால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் ஓகே, அது சரிதான் என்று ஆமோதித்தார்கள். அப்படி செய்யப்பட்ட போது அங்கே நடந்த புதுமை என்ன? என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் படிப்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றான். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோள்காக 12 கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோள்களுடனே இருந்தது. அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாக இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. எல்லாரும் பார்க்கட்டும்
எல்லாரும் பார்க்கட்டும், அதாவது இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று எல்லாரும் சாட்சி கொடுக்கட்டும். அப்படினால அங்கே கொண்டு போய் இதோடு விட்டுவிட வேண்டாம், எல்லாரும் பார்க்கணும், தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையானவர்களே, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் காஞ்ச கம்பு துளிர் விடுகிறது போல ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் தெரியாதவன் இருந்து கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை. எதுவும் தெரியாத அவனில் இருந்து அவர் வெளிப்படும் போதுதான் இவனோடு தேவன் இருக்கிறார். சீடர்களை, இயேசுவினுடைய சீடர்களை, அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, இவர்கள் அதாவது பேதமை உள்ளவர்களும் படிப்பறிவில்லாதவர்களும் இப்படிப்பட்ட இவர்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை எப்படி செய்கிறார்கள், அதாவது இவர்கள் வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, எது எப்படி என்று பேசும்போது சொன்னார்கள், இவர் தேவனோடு இருந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால், அதாவது அந்த காஞ்ச குச்சியில் இருந்து அதாவது தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட்டது போல காஞ்ச குச்சி தடுக்குமா, அது பூத்து அது வாதுமை பழங்களால் பழுத்து அப்படி காட்சி அளித்தது. அதனால் மோசே சொன்னார், இந்த கீழ்ப்படியாத இந்த ஜனங்கள் அறியும்படியாக இதை கொண்டு போய் சாட்சி பக்கத்தில் போய் எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், சாட்சி சொல்லட்டும், இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி காலம் வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்டில் சேர்க்கப்பட வேண்டாமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவரை தெரிந்து கொண்டு ஒருவரை கைவிடுகிற தேவனும் அல்ல. ஆனால் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஆராதிக்கிற எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டுக்கு வர வேண்டும். வராவிட்டால் அவருடைய விருந்தில் பங்கு வர முடியாது. அவர் வைத்திருக்கிற மேலான பதவிகள், ராஜாக்கள், அது ஆசாரியர்கள் என்ற பெரிய பெரிய பதவிகளை வைத்திருக்கிறார். யாரை? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைந்து கொள்வதற்கு உங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறது அல்லவா, வாருங்கள் என்று நீங்கள் அசட்டை பண்ணாமல் அந்த கர்த்தருடைய நாளை உங்களுடைய நாளாக எண்ணி, நான் அங்கே போகணும், வயலுக்கு போகணும், அங்கே போகணும், கடைக்கு போகணும், எனக்கு வேலை இருக்குது என்று சொல்லுகிறீர்களா? அது அசட்டுத்தனமான காரியம். ஆனபடியினால ஆண்டவர் உடனே லயனை மாற்றி வெளியே போய் ஏழை எளியவர்கள், அறியாதவர்கள், அதாவது தூரமாக எல்லாரும் அழைச்சிடுவா என்று சொல்லி இதுவரைக்கும் அதாவது தேவனை பற்றி அறியாதவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வஸ்திரமும் கொடுத்து, கல்யாண வஸ்திரமும் கொடுத்து, அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தார் என்று ஏசாயா சொல்கிறார் அல்லவா. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி விருந்திலே பங்கு பெற வைத்தார். ஒருவன் அசட்டுத்தனமாக இருந்தான், அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் எங்கே போனான்? புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணாதீர்கள். நரகமாவது ஒன்றாவது ஒன்றும் கிடையாது, நாம் எப்படி மனம் போல் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இருக்கிறது. அப்படினால் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தண்டனைக்கு அல்ல, நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாய் உயர்வடைய வேண்டும். இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் தாழ்ந்து போகிறதுக்கல்ல, அவர்கள் உயர்வடைய வேண்டும், உயர வேண்டும். ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு உட்கார வேண்டும் என்று விரும்பி இந்த நாளில் உங்களை கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார். அப்படினால் நீங்களும் குடும்பங்களும் ஆயத்தப்படுங்கள். நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, நான் என்னுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை அடைந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவைகளை நீங்கள் விட்டுவிடாதபடி மீண்டும் தியானித்து இவர்களை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி கர்த்தாவே. இறைவா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சுதிக்கிறையா, நான் உனக்கு சொன்னதை நீ சொல்லு என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அறிவித்த வார்த்தைகளை என்று சொன்னோம். அநேகர் கேட்டிருக்கிறார்கள். அநேகருக்கு இது விளங்கட்டும், புரியட்டும். அவைகளை வேகமாக கடைபிடிக்கட்டும், காலங்களை விட்டு விடாதபடி. ராஜா வந்து பார்வையிடும் போது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தால்
அவனை புறம்பான இருளிலே தூக்கி போட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் வேதனை உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட காலங்களை கிட்டாதபடி கொடுக்கப்பட்ட இந்த அருமையான காலத்தில் ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கூட்டி சேர்க்க அந்த விருந்துக்கு அழைக்கிறீர். செவி கொடுத்து உடனே அசட்டை பண்ணாதபடி, தங்களுடைய அந்த நாளில் சொந்த காரியங்களை பாராதபடி தேவ சமூகத்தை அணுகட்டும், ஜெபிக்கட்டும், வார்த்தையை கை கொள்ளட்டும், வார்த்தையை நடுங்குகிற அனுபவத்தை கொடும். ஆசீர்வதியும் தடைகளை மாற்றும். நாம் மையப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.